வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரிசல்ட் குறித்த பலவிதமான சந்தேகங்கள் பலருக்கு எழுந்துட்டு தான் இருக்குது. இது என்னன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் விரைவில் வர இருக்கு. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சியோடைய தேர்வு முடிவுகள் விரைவில் நமக்கு கொடுக்கறக்காங்க. ஸோ குரூப் 4 உடைய காலி பணியிடங்களும் அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, இது குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்கான ஒரு முக்கியமான செய்தியை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா மறுதேர்வு வைங்க, அதில் உண்மைதான் என்னன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக அரசில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் அந்தர்பல்ட்டி அடிக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. குரூப் 4 உடைய வினாக்கள் ரொம்ப கடினமாக இருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பலவிதமான ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே போராட்டம் நடத்தினாங்க. போராட்டம் பார்த்திங்கன்னா சும்மா கத்த மட்டும் செஞ்ச அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன தான் உங்களுடைய நிலைப்பாடு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அடுத்து வர 8 மாதத்தில் புதிய குரூப் 4 எக்ஸாம் வர இருக்குது, ஓகேங்களா. அது 2026 உண்டானது. ஸோ இப்போது சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா பிடிவாதம் பிடிச்சிட்ருக்கு டிஎன்பிஎஸ்சி, ஓகேங்களா. ஒரே ஒரு இன்ச்சு கூட நகரவே மாட்டிருக்கு. குரூப் 4 உடைய 2024 அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்ட்டு அனைத்து மாணாக்கருக்குமே கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா முரட்டு பிடிவாதம் பிடிச்சி நான் குரூப் 4 எக்ஸாம் பார்த்திங்கன்னா நான் தூக்கி மறுதேர்வு எழுத வைக்க போகிறேன் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அந்த மறுதேர்வு அப்படின்றது வாய்ப்புகளே இல்லை, ஓகேங்களா. ஸோ பிடிவாதத்தால் பார்த்திங்கன்னா மறுதேர்வுன்றது வாய்ப்புகளே இல்லை. ஸோ கண்டிப்பாக மூட்டை கட்டிட்டாங்க ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே. இனிமேல் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த மறுதேர்வை பற்றி நம்பவே மாட்டோம், இப்போ வர தேர்வில் மட்டும்தான் நாங்கள் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நான் டிஎன்பிஎஸ்சியை குவைட் பண்ணிக்கிறேன், நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இனிமேல் எக்ஸாம் பண்ண மாட்டேன், என்னை மோசம் செய்தது டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே டிமோட்டிவேஷன். ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் நம்பவே வேண்டாம். ஸோ நல்லா படிக்கிறவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி எக்ஸாமில் வச்சது தான். ஒரு டைம் தான் எக்ஸாம் வைப்பாங்க இயர்லி. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய மார்க். மறுதேர்வுன்றது வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இந்த மறுதேர்வு வாய்ப்பே இல்லை. ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட்டு வெளியிடுறதுக்கு உண்டான தேதிகள் எப்போ அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா 90 நாட்களில் நாங்கள் முடிவுகளை வெளியிட்டுருவோம் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி சார்பாகவே வெளியிட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட தேர்வு ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து நடைபெற்றது. ஸோ நாம் நெருங்கி விட்டோம் குரூப் 4 உடைய முடிவுகளுக்கு. ஸோ குரூப் 4 உடைய முடிவுகள் பார்த்திங்கன்னா வரும் செப்டம்பர் 5லிருந்து 10ஆம் தேதிக்குள்ளார அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் குரூப் 4 உடைய முடிவுகளை நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ நிச்சயமாக குரூப் 4ல் வேக்கன்சிஸ் உயர்த்துறது உறுதி. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் அந்த வேக்கன்சிஸ் உயர்வு அப்படின்றது ஒரு சாதாரண செயல் தான், பெரிய செயல் எல்லாமே கிடையாது. இது அடிக்கடி செய்திருக்கக்கூடிய செயல் தாங்க. ஸோ அதனால் குரூப் 4 உடைய வேக்கன்சிஸ் நிச்சயமாக உயர்த்தப்படுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தமிழகத்தில் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ஃபைனலான கட் ஆஃப் மிக துல்லியமான கணிக்கப்பட்ட கட் ஆஃப் கம்யூனிட்டி வைஸாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஜிடியை பொறுத்த வரைக்கும் 31% இடஒதுக்கீடு கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 140, பிஎஸ்டியும் 130. பிசியை பொறுத்த வரைக்கும் 26.5 கட் ஆஃப் மார்க் பார்த்திங்கன்னா பேசிக்காக எல்லா இதுக்குமே சேர்த்து 135, 125 எடுத்தால் பிஎஸ்டிஎம். பிசி முஸ்லீம் 3% கட் ஆஃப் மார்க் 130, பிஎஸ்டிஎம் 115. எம்பிசி மற்றும் டிஎன்சி 20% 128, பிஎஸ்டிஎம் 116. எஸ்சி 15% இடஒதுக்கீட்டில் வராங்க.
கட் ஆஃப் மார்க் 125, பிஎஸ்டிஎம் 110, எஸ்சிஏ 2%. ஓகே, கட் ஆஃப் மார்க் 120, பிஎஸ்டிஎம் 90, எஸ்டி 1%, கட் ஆஃப் மார்க் 115, பிஎஸ்டிஎம் 90, பிடபிள்யூடி எக்ஸ்ரீஸ்மெண்ட் டிரான்ஜெண்டர் டெஸ்டியூட்டோடலாம் 90லேருந்து 95 மதிப்பெண்கள். பிஎஸ்டிஎம்மாக இருக்கும் பட்சத்தில் வெறும் 90 இருந்தாலே போதும். இந்த கட் ஆஃப் பார்த்திங்கன்னா சிறிதளவு மாற்றத்துக்கு உட்பட்டது. 5லிருந்து 7 மதிப்பெண்கள் நிச்சயமாக மாறுபடும். நண்பர்களே, டிஎன்பிசியில் குரூப் 4உடைய வேகன்சிஸ் விரைவில் உயர்த்திருக்காங்க. இது குறித்து நீங்கள் நம்முடைய சேனலில் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். வேகன்சிஸ் உயர்த்த பற்றி முக்கியமான தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். 95% இந்த கட் ஆஃப் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குரூப் 4உடைய வேகன்சிஸ் விரைவில் ஏற்ற போகிறாங்க. டிஎன்பிசி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4உடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரிசல்ட் குறித்த பலவிதமான சந்தேகங்கள் பலருக்கு எழுந்துட்டு தான் இருக்குது. இது என்னன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4உடைய முடிவுகள் விரைவில் வர இருக்கு. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சியோடைய தேர்வு முடிவுகள் விரைவில் நமக்கு கொடுக்கறக்காங்க. ஸோ குரூப் 4உடைய காலி பணியிடங்களும் அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, இது குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்கான ஒரு முக்கியமான செய்தியை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா மறுதேர்வு வைங்க, அதில் உண்மைதான் என்னன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக அரசில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் அந்தர்பல்ட்டி அடிக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. குரூப் 4உடைய வினாக்கள் ரொம்ப கடினமாக இருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பலவிதமான ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே போராட்டம் நடத்துனாங்க. போராட்டம் பார்த்திங்கன்னா சும்மா கத்த மட்டும் செஞ்ச அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன தான் உங்களுடைய நிலைப்பாடு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அடுத்து வர 8 மாதத்தில் புதிய குரூப் 4 எக்ஸாம் வர இருக்குது. ஓகேங்களா, அது 2026 உண்டானது. ஸோ இப்போது சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா பிடிவாதம் பிடிச்சிட்ருக்கு டிஎன்பிஎஸ்சி. ஓகேங்களா, ஒரே ஒரு இன்ச்சு கூட நகரவே மாற்றுறக்கு குரூப் 4உடைய 2024 அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்ட்டு அனைத்து மாணாக்கருக்குமே கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா முரட்டு பிடிவாதம் பிடிச்சு நான் குரூப் 4 எக்ஸாம் பார்த்திங்கன்னா நான் தூக்கி மறுதேர்வு எழுத வைக்க போகிறேன் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அந்த மறுதேர்வு அப்படின்றது வாய்ப்புகளே இல்லை. ஓகேங்களா, ஸோ பிடிவாதத்தால் பார்த்திங்கன்னா மறுதேர்வுன்றது வாய்ப்புகளே இல்லை. ஸோ கண்டிப்பாக மூட்டை கட்டிட்டாங்க ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே. இனிமேல் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த மறுதேர்வை பற்றி நம்பவே மாட்டோம், இப்போ வர தேர்வில் மட்டும்தான் நாங்கள் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நான் டிஎன்பிஎஸ்சியை குவைட் பண்ணிக்கிறேன், நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இனிமேல் எக்ஸாம் பண்ண மாட்டேன், என்னை மோசம் செய்தது டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே டிமோட்டிவேஷன். ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் நம்பவே வேண்டாம். ஸோ நல்லா படிக்கிறவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி எக்ஸாமில் வச்சது தான். ஒரு டைம் தான் எக்ஸாம் வைப்பாங்க இயர்லி. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய மார்க். மறுதேர்வுன்றது வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இந்த மறுதேர்வு வாய்ப்பே இல்லை. ஸோ குரூப் 4உடைய ரிசல்ட்டு வெளியிடுறதுக்கு உண்டான தேதிகள் எப்போ அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா 90 நாட்களில் நாங்கள் முடிவுகளை வெளியிட்டுருவோம் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி சார்பாகவே வெளியிட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட தேர்வு ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து நடைபெற்றது. ஸோ நாம் நெருங்கி விட்டோம் குரூப் 4உடைய முடிவுகளுக்கு. ஸோ குரூப் 4உடைய முடிவுகள் பார்த்திங்கன்னா வரும் செப்டம்பர் 5லிருந்து 10ஆம் தேதிக்குள்ளார அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் குரூப் 4உடைய முடிவுகளை நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ நிச்சயமாக
குரூப் 4ல் வேக்கன்சிஸ் வந்து உயர்த்துறது உறுதி. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் அந்த வேக்கன்சிஸ் உயர்வு அப்படின்றது ஒரு சாதாரண செயல் தான், பெரிய செயல் எல்லாமே கிடையாது. இது அடிக்கடி செய்திருக்கக்கூடிய செயல் தாங்க. ஸோ அதனால் குரூப் 4உடைய வேக்கன்சிஸ் வந்து நிச்சயமாக உயர்த்தப்படுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தமிழகத்தில் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4உடைய ஃபைனலான கட் ஆஃப் மிக துல்லியமான கணிக்கப்பட்ட கட் ஆஃப் கம்யூனிட்டி வைஸாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஜிடியை பொறுத்த வரைக்கும் 31% இடஒதுக்கீடு. கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 140, பிஎஸ்டியும் 130. பிசியை பொறுத்த வரைக்கும் 26.5 கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக எல்லா இதுக்குமே சேர்த்து 135, 125 எடுத்தால் பிஎஸ்டிஎம். பிசி முஸ்லீம் 3% கட் ஆஃப் மார்க் 130, பிஎஸ்டிஎம் 115. எம்பிசி மற்றும் டிஎன்சி 20% 128, பிஎஸ்டிஎம் 116. எஸ்சி 15% இடஒதுக்கீட்டில் வராங்க. கட் ஆஃப் மார்க் 125, பிஎஸ்டிஎம் 110. எஸ்சிஏ 2%. கட் ஆஃப் மார்க் 120, பிஎஸ்டிஎம் 90. எஸ்டி 1% கட் ஆஃப் மார்க் 115, பிஎஸ்டிஎம் 90. பிடபிள்யூடி எக்ஸ்ரீஸ்மெண்ட் டிரான்ஜெண்டர் டெஸ்டிடியூடாகலாம் 90லேருந்து 95 மதிப்பெண்கள். பிஎஸ்டிஎம்மாக இருக்கும் பட்சத்தில் வெறும் 90 இருந்தாலே போதும். இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா சிறிதளவு மாற்றத்துக்கு உட்பட்டது. 5லிருந்து 7 மதிப்பெண்கள் நிச்சயமாக மாறுபடும். நண்பர்களே, டிஎன்பிசியில் குரூப் 4உடைய வேக்கன்சிஸ் விரைவில் உயர்த்திருக்காங்க. இது குறித்து நீங்கள் நம்முடைய சேனலில் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். வேக்கன்சிஸ் உயர்த்த பற்றி முக்கியமான தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். 95% இந்த கட் ஆஃப் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குரூப் 4உடைய வேக்கன்சிஸ் விரைவில் ஏற்ற போகிறாங்க. டிஎன்பிசி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.